எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவும் அரசியலும் தான் 60 ஆண்டு காலமாக பின்னி பிணைஞ்சிருக்கல சார். திராவிட இயக்கம் என்று இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியின் ஆட்சியே திரைத்துறையிலிருந்து தொடங்கினதுன. அண்ணா அவர்களுடைய கருத்தாளமிக்க வசனங்கள், அதற்கு பின்னால் கலைஞருடைய வசனங்கள், அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுல. அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு சொல்லி 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் எழுதுனா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. இன்றைக்கி எழுத முடியாது சார் அந்த வசனத்தை. இன்றைக்கி எழுத முடியாது, கோச்சுப்பாங்க எல்லாருமே. ஆனால் 70 வருடங்களுக்கு முன்னாடி அதை பேசியிருக்க முடியுமா? 70 80 ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். அம்பாள் என்றைக்கடா பேசினால்ன்ற ஒரு வசனம், அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வசனம் இல்லை, சிந்திக்கக்கூடிய வசனம் இல்லையா அது? அப்போ அதை எழுதி அதன் மூலமாக ஒரு கருத்தை விதைக்கிறது இருக்குல்ல. அப்போ அங்கேருந்து திரைப்படத்தில் தொடங்கிருச்சு. அப்போ அது நீங்கள் எவ்வளோ பேசு பொருளாக மாறி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது, ஆனால் அந்த படம் மாபெரும் வெற்றி. இப்போ எப்படி நீங்கள் பைசனுடைய வெற்றி, அதுபோல் பராசக்தியுடைய வெற்றியை நீங்கள் பார்க்கணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை வச்சு ஒரு படம், அந்த படம் பேசு பொருளாக மாறுது, பெரு வெற்றி பெறுது. அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் உருவாகிறார். ஒன்று தோற்றுருக்கணுமா இல்லையா அன்றைக்கி? கண்டிப்பாக. ஆனால் தோக்காமல் வெற்றி பெறுதுன்னா அதன் மூலமாக மக்கள் சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.